அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஒரு 3 மாசத்துல கணவருக்கு தெரியாம ஒரு 10,000 ரூபாய் சேமிச்சிருக்கேன் நான். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, மாதமானா ஒரு தொகை கொடுத்துருவாங்க. இது மெயின்டெனன்ஸ்க்கு இதெல்லாம் இந்த செலவெல்லாம் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. செலவில் எப்படி நான் சேமிப்பு செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பெண்களுக்காக கூட மட்டும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். கணவருக்கு தெரியாம அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. இது ஆண்கள் யாரும் கோவிச்சுக்க வேணாம். ஏன் அப்படின்னா, எவ்வளோ காசு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் காசு இல்லைல்ல அதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஒரு 2-3 முறை. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, இது நம்ம இதை செஞ்சா அவங்களுக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துல நான் எப்படி சேமிச்சேன் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க மணி சேவிங் சேலஞ்சா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். இந்த சேலஞ்சு அப்படின்னு நம்ம பண்ண சொல்ல மட்டும்தான் என்னால இது சேமிக்க முடிஞ்சது. தேவையான விஷயம், நான் உண்டியல் சேமிப்பு அப்படின்னு நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, அது எடுக்க முடியாம இருக்கிறதுனால அந்த காசு அப்படியே இருந்தது. இது ஒரு சின்ன லாக் வாங்கி போட்டு நான் பூட்டி வச்சிருப்பேன். எப்போ போடணுமோ அப்போ போட்டுட்டு சாவி எடுத்து வச்சிடுவேன். அந்த மாதிரி பண்ண சேமிப்பு தான் இது. இரண்டாவது வார சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாரத்துக்கு செலவுக்காக நான் மார்க்கெட் போக சொல்ல காய் வாங்க சொல்ல, வெஜிடபிள் நம்ம வாங்குறோம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா, அப்போ நம்ம விலை எது மலிவாக இருக்குது, இந்த சீசனல் காய்கறிங்க எதுவோ, சீசனல் பழங்கள் எதுவோ அதெல்லாம் பார்த்து வாங்குறப்ப நம்மளுக்கு மணி கண்டிப்பாக அது நம்ம அதில் மீதம் ஆகுது. அதை நம்ம போக சொல்லவே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 100 ரூபாய் அந்த உண்டியில் போட்டுட்டு தான் நான் போவேன். ஏன்னா வரப்ப நம்ம மீறுமோ மீறாதோ பார்த்து பண்ணணுமோன்ற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 100 ரூபாய் எடுத்து வார சேமிப்பு அந்த வார செலவில் நான் சேமிக்க செய்கிறேன். மூணாவதாக நியூ நோட் கலெக்ஷனும் நான் இதில் பண்ணியிருக்கேன். புது நோட்டெல்லாம் என் கைக்கு எப்போ வருதோ அப்போ அந்த உண்டியில் போட்டிருக்கேன். இப்போ புது நோட்டு வந்தப்போ போட்டுடுவோம் சிஸ்டர். அப்போ செலவுக்காக என்ன பண்ணுறதுன்னா, அப்போ இருக்கிற காசில் எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிப்பேன். இந்த உண்டியல் சேமிப்பு எப்படி பண்ண அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு 50 ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படின்றது நான் பழக்கமாக மாற்றிட்டேன். எவ்வளவோ செலவு இருந்தாலும் அந்த 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு 7 நாளைக்கு 350 ரூபாய் அப்படி எடுத்து வைக்க முடிஞ்சது. அப்போ 4 வாரத்துக்கு நம்மளுக்கு 350 ரூபாய் × 4 நம்ம போட்டோம் அப்படின்னா 1400 ரூபாய். அப்போ எனக்கு ஒரு மாசத்துல 1400 ரூபாய் கிடைக்குது. இது தனியாக நான் இது சேமிக்கிறதுனால. இது உங்களுக்கு சேலஞ்ச் வீடியோவாக நான் நிறைய போட்டிருக்கேன். அப்போ டெய்லியும் 50 ரூபாய் எந்த இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கணும். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அதுக்குள்ளே எப்படி செலவு செய்யறது அப்படின்றது நம்மளுடைய புத்திசாலித்தனம். சொன்னதுல இந்த வார சேமிப்பு அதுல நம்ம நான்வெஜ்ஜுக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு 100 ரூபாய் எடுத்து உண்டியில போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு 500 ரூபாய் நான்வெஜ்ஜுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல நான் எப்பயும் வாரத்துக்கு 500 ரூபாய் நான்வெஜ்ஜுக்காக ஒதுக்கி வைக்கிறது பழக்கம். அதுல ஒரு 100 ரூபாய் ஃபர்ஸ்டே எடுத்து போட்டு போயிடுவேன். எப்படி வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்னுடைய குழந்தைங்களுக்கு பிரியாணி அப்படின்றது கண்டிப்பா வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அதுக்காக ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் மட்டும் கொஞ்சமா வாங்கிப்பேன் அந்த பிரியாணி அப்படின்றதுக்காக. மித்தம் இருக்கிற காசு இருக்கும். அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்தி மீன் 200-250க்கு அது கிடைக்கும். அந்த மீன் வாங்கிப்பேன். அது கொஞ்சம் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் செலவு கம்மியாகவும் இருக்கணும், ஐட்டம் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதுனால பிரியாணி வித் குழம்பு வித் ஃப்ரை அந்த மாதிரி ஒரு நான்வெஜ்ஜுக்காக நம்ம ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த 2 ஐட்டமுக்கே ஒரு 300-350 ஆகும். மீதம் இருக்கிற பணம் ஏன்னா நீங்கள் 500 ரூபாய் நான்வெஜ்ஜுக்கு போட்டிங்க, அதில் எப்படி மீதம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்களா? இப்படி தாங்க நான் இதையும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் வாங்க சொல்ல டெய்லி கடைக்கு போக மாட்டேன். டெய்லி போய் வாங்குற மாதிரி இருக்க மாட்டேன். இல்லவே இல்லை அப்படின்றத மட்டும் பார்த்துப்பேன். வீட்டுக்கிட்ட வர்றதை கூட நான் வாங்க மாட்டேங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம கூட சுற்றுறவங்க அப்படின்றது ஒரு 10 ரூபாய் வச்சு தான் விற்பாங்க. எனக்கு அது கட்டுப்பிடி ஆகாது. நான் பஸ்ஸில் போயிடுவேன். பஸ்ஸில் போயிட்டு ஒரு 2 ஸ்டாப் தள்ளி தான் இருக்குது. அந்த மாதிரி மொத்தமாக விற்கிறாங்க பாருங்கள். அங்கே போயிட்டு அங்கே விலை கம்மியாக இருக்கும். அங்கே தான் பார்த்து நான் வாங்குவேன். ஒரு இப்படினாலும் ஒரு 200 ரூபாய் மீதம் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சீசனல் காய்ங்க அப்படின்னு சொல்ல நமக்கு விலை கம்மியாக இருக்கும் ஒன்று. இரண்டாவது அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் மொத்தமாக இடத்துல நம்மளுக்கு
1 கேஜி அளவுக்கு தான் வாங்குவோம். அது வந்து ஒரு 3 நாள் சமைக்கிற மாதிரி வரும். ஒரு பாதி பொரியலும் பாதி சாம்பாருக்காக இப்படி பிரித்து நான் செஞ்சுக்குவேன். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் காசு மீதமாகுது அப்படின்னா நம்ம பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி இது செய்யணும், இன்றைக்கி இந்த பொரியல், ஒரு நாளைக்கு சாம்பார்னா ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு, இதுக்கு வந்து இந்த காய் வாங்கணுன்ட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுறதுனால குறைவான காய்கள் வாங்க வேண்டியது வரும். ஏன்னா ஒரு நாள் பொரியல், ஒரு குழம்புக்கு என்ன காய் வேணுமோ அது பிளான் பண்ணிக்குவேன். மறுநாளுக்கு என்ன காய் வேணும், என்ன பொரியல் வேணுமோ வாரம் ஃபுல்லாக்கும் வந்து ஒரு மெனு பிளான் பண்ணி போட்டு தான் நான் வாங்குவேன். அதனால் வந்து காய்கள் வந்து வீணாக அழுவி போகிறது, மீதமாக எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் வராது. கரெக்டாக எனக்கு சரியாக போயிடும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெஜிடபிளில் ஒரு 200 ரூபாய் மீதமாகுது அப்படின்னா இதில் வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வாரம் வந்து 300 ரூபாய் நான் எடுத்து வைப்பேன். ஒரு 600-700 ரூபாய் வெஜ்ஜுக்கு தனியாக 500, காய்கறிகள் தனியாக வந்து ஒரு 300-400 அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்ல, இதை நான் பார்த்து வாங்க சொல்ல எனக்கு வாரம் வந்து எப்படி 300 ரூபாய் கிடைக்கும். இதில் ஒரு 100 ரூபாய், இதில் ஒரு 200 ரூபாய் மீதமாகும். அப்போ 4 வாரத்துக்கு வந்து எனக்கு 1200 ரூபாய். இந்த 2வது சேமிப்பில் வந்து இதில் ஒரு 1200, அதில் ஒரு 1400, 2 சேமிப்பு. 3வது சேமிப்பு பார்க்கலாம் வாங்க. சேமிப்பில் என்ன ஆகும் வந்து இந்த 10 ரூபாய் காயின், புது நோட்டு எப்பயாவது கையில் கிடைக்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்து எடுத்து வைப்பேன். என்னால் வந்து என்ன வருமானம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பேன். டைம் வந்து வீண் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து ஃபால்ஸு, குச்சி போடுறது, ட்ரெஸ்ஸு ஆல்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பேன். இந்த மாதிரி துணி தைக்கிறது இதெல்லாம் செய்வேன். ஏன்னா வந்து நம்ம ஏதாவது 1 ரூபாய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். மாதம் வந்து 2000 ரூபாய் எப்படியாவது சம்பாதிக்கணுமே அப்படின்னு. ஏன்னா வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், அவங்க கரெக்டாக ஸ்கூல் காலேஜ் போகிறது, வீட்டு வேலையும் செய்கிறது இருக்கிற டைமில் இந்த மாதிரி. ஏன்னா வந்து வாரமே அதிகமாக சம்பாதிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உண்டியல் எப்படி இருக்கணும்னா இது முக்கியமான பாயிண்ட் எதுனா, இதுக்கு முன்னாடி வந்து மண் உண்டியல் வாங்கி உடச்சி அது ஒரு 100 ரூபாய் கிட்ட இருக்குது. மண் உண்டியல் நான் வாங்குறீங்கெல்லாம் வந்து விலை ஜாஸ்தி தான். அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூட்டு போட்ட உண்டியெல்லாம் பார்த்து ஒன்று வாங்கிட்டு அதுதான் வந்து யூஸ் பண்ணின்னுக்கிறேன். 3 மாதங்கள் கழித்து டேட் போட்டு வச்சுருவேன். 3 மாதங்கள் கழித்து ஓப்பன் செஞ்சு பார்ப்பேன். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி சேமிக்கிறதுனால வந்து 1400, 1200, ஒரு 2000, எப்படியாவது வந்து ஒரு 5000 ரூபாய் என்னுடைய டார்கெட்டு. என்னுடைய டார்கெட் வந்து எப்படியும் வந்து ஒரு 5000 வந்து சேமிச்சிடணும் மாதம் வந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ என்னால் மேக்ஸிமம் இது போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். மாதம் வந்து எப்படியாவது சேர்த்தே ஆகணுன்றது தான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். ஒரு சில நாட்கள் வந்து சமாளிக்க முடியாதுங்க. யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க, இல்லை உடம்பு சரியில்லை, அதிக செலவு ஆகும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து கம்மியான காசுகள் சேர்த்துருக்கேன். இப்போ 3 மாதங்கள் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 விட அதிகமாக தாங்க எனக்கு இருந்திருக்கு. அந்த திறந்து பார்க்க சொல்ல தான் தெரியும். யாராவது உண்டியல் சேமிப்பு செஞ்சு திறந்து பார்க்க சொல்ல இருக்கிற ஹாப்பியே வேறு. நீங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் மாதிரி ஆகிட்டு நீங்கள் இன்னும் 3 மாதத்தில் நம்ம இன்னும் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக வந்துடும். என்னால் மாதமே வந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே என்னால் சேமிக்க முடியுது அப்படின்னா 3 மாதத்துக்கு 10,000 விட அதிகமாக தான் எனக்கு வந்திருக்கு. ஒரு சில டைம்களில் வந்து 10,000 ரூபாய் வந்திருக்கு. ஏன்னா உடம்பு சரியில்லாத டைமும் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்காக அந்த பணம் வந்து செலவு செஞ்சுருக்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். 10,000 ரூபாய் என்னங்க, இன்னும் மிச்சமாகவே நீங்கள் சேமிக்கலாம்.